அதாவது அதிர்ஷ்டமும் இடர்பாடும் ரெண்டுமே கூட உடன் பிறந்தவங்க எப்படி கூட பிறந்தவங்க இப்படி ஒட்டிட்டே இருப்பாங்க, அதே மாதிரி ஒட்டிட்டே இருக்கும். தனிப்பட்ட மனித உழைப்பை தவிர வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தும் மெய்யான சக்திகளாக அமைவவை இவ்விரண்டும். ஒரு மனுஷனோட தனிப்பட்ட உழைப்பை தவிர, ஒரு மனுஷன் எவ்வளவுதான் உழைச்சாலும் அந்த உழைப்பு அவங்க கிட்ட இருக்கும்னா அதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும். அத அதிர்ஷ்டம் வேணும். அந்த அதிர்ஷ்டம் இருந்தாதான் அவரோட உழைப்போட சம்பாத்தியம் அவர்கிட்ட இருக்கும். அதை மையப்படுத்தி தான் மனுஷனோட வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி தான் இந்த அதிர்ஷ்டமும் இடர்பாடுகளும் ரெண்டுமே அமையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்முடைய வெற்றியோ அல்லது பிறரது வெற்றியோ நாம் எண்ணி பார்க்கும் போது எவையுமே அவை காணப்படும் அளவிற்கு நல்லதாகவும் இல்லை, தீயதாகவும் இல்லை என்பதை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்கிறார் நியூயார்க் பல்கலைக்கழக பேராசிரியர் ஸ்காட் கல்வி. அதாவது இப்ப நம்ம ஒரு இதுல வெற்றி அடைஞ்சாலோ இல்லைன்னா மத்தவங்க ஒரு இதுல வெற்றி அடைஞ்சாலோ அதை நம்ம எண்ணி பார்க்கிற அளவுக்கு எதுவுமே அது நன்மை செய்யற மாதிரி இல்லை, தீமை செய்யற மாதிரி இல்லை. அது காணப்பட அளவுக்கு இந்த ரெண்டுமே நன்மை செய்யற மாதிரி இல்ல, தீமை செய்யற மாதிரி இல்ல. இந்த கருத்தை நம்ம எல்லாருமே ஏத்துத்தான் ஆக வேண்டும் சொல்லி சொல்றாங்க நியூயார்க் அந்த காலேஜோட பேராசிரியர் ஸ்காட் கல்வி. கணிப்பொறியை பயன்படுத்தும் உலகின் மிக சில உயர்நிலை பள்ளிக்குத்தான் பில் கேட்ஸ் சென்றார். இந்த உலகத்திலேயே ஒரு சில ஸ்கூல்ல மட்டும்தான் அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ்ல இருந்தான். அப்படிப்பட்ட ஸ்கூலுக்கு தான் இவர் போனாராம், பில் கேட்ஸ். சியாட்டல் நகரின் எல்லையில் இருக்கும் லேக் சைட் பள்ளியில் கணிப்பொறி எப்படி கிடைத்தது என்பதை குறித்து கதை சுவையானது. இந்த கதை எதை மையப்படுத்தி இருக்குன்னா, ஒரு ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் இருக்கு, அந்த கம்ப்யூட்டர் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி இந்த கம்ப்யூட்டர் எப்படி கிடைச்சிச்சு இந்த கருத்தை முன்ன வச்சுதான் இந்த கதை எழுதியிருக்காங்க. இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். கதைக்குள்ள போலாம். அதாவது சியாட்டல் நகரின் எல்லையில், சியாட்டா ஒரு டவுன்ல பக்கத்துல இருக்கிற ஸ்கூலு, அந்த ஸ்கூலோட பேர் லேக் சைட். அங்க கம்ப்யூட்டர் எப்படி கிடைச்சிச்சு இந்த கதையை சொல்றாரு. இரண்டாம் உலக போரில் பணியாற்றிய கடற்படை விமானியான பில்டகல் என்பவர் போருக்கு பின்னர் ஒரு உயர்நிலை பள்ளியில் கணித அறிவியல் ஆசிரியராக பணியாற்றினார். இரண்டாம் உலக போர்ல வேலை பார்த்தவர், கடற்படை விமானியாக வேலை பார்த்தவர் தான் பில்டகல். இவரு போருக்கு பின்னாடி ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றாரு. என்ன டீச்சரா ஒர்க் பண்றாருன்னா, மேக்ஸ் டீச்சராவும் சயின்ஸ் டீச்சராவும் அந்த ஸ்கூல்ல ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல அவர் வேலை பார்க்கிறார். வெற்று தொற்படிப்பு உண்மையான உலக அறிவையும் அனுபவத்தையும் வழங்காது என்ற நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். அவரு ஒரு கொள்கையில வெற்று தொற்படிப்பு உண்மையான உலக அறிவை, வெற்று தொற்படிப்பு ஒரு உலக அறிவை கொடுக்காது, அனுபவத்தை கொடுக்காதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அவர் வச்சிருந்தார். கல்லூரிக்கு செல்லும் ஒவ்வொருவரும் கணிப்பொறி அறிவை பெறுதல் அவசியம் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எந்த ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டோ எந்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டோ இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாருக்குமே இருக்கணும், எல்லாருக்குமே கிடைக்கணும்னு சொல்ற ஒரு அறிவை ஒரு கொள்கையை அவரு ஒரு கொள்கையாவே வச்சிருந்தார் என்று அவர் குறித்த நினைவாற்றலில் பகிர்ந்து இதை பத்தி அவர் குறித்த நிலைமாற்றலை பகிர்ந்து கொள்கிறார். மைக்ரோசாப்ட் நிறுவனங்களுள் ஒருவரான பால் ஆலன் எல்லாருமே கம்ப்யூட்டர் நாலேஜை கொண்டு வச்சிருக்கணும்னு சொல்லி அவரோட நினைவை பகிர்ந்து கொள்கிறார். மைக்ரோசாப்ட்ல வேலை நிறுவனத்தின் நிறுவனியான ஒருவர் பால் ஆலன். 1968ஆம் ஆண்டில் பில்டகல் லேக் சைட் பள்ளி மாணவர்களின் அன்னைகள் அமைந்திருந்த ஒரு குழுமத்துக்கு வெற்று வதந்திகளை பகிர்வதை விட்டுவிட்டு $3000 தருமாறு ஒரு விண்ணப்பத்தை வைத்தார்.
இவர் வந்து 1965 வருஷத்துல பில்டகல் மேல்நிலைப் பள்ளி அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் இருக்காங்கல்ல, அந்த ஸ்டூடெண்டோட அம்மாக ஒரு கூட்டம். அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் மாதிரி வைப்பாங்கல்ல, அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் மாதிரி வைக்கும்போது தேவையில்லாம வதந்தி தேவையில்லாம வதந்திங்கன்னா தேவையில்லாம அதை செய்யறோம் இதை செய்யறோம் தேவையில்லாம பரப்பதை விட்டுட்டு அவர் என்ன ஒரு கோரிக்கையை வச்சாருன்னா $3000 தருமாறு ஒரு கோரிக்கையை வந்து வச்சாரு. ஒரு டெலிடைப் மாடல் 30 கணிப்பொறியை வாடகைக்கு எடுத்து ஜெனரல் எலக்ட்ரிக்கல் மெயின் ப்ரோம் கணிப்பொறியோடு பகுதி நேர தொடர்பை கிடைக்கச் செய்யவே அந்த தொகை அவருக்கு தேவைப்பட்டது. அந்த ஸ்டூடெண்டோட அம்மா கிட்ட கேட்டாங்கன்னு அந்த $3000. அந்த $3000 அவர் எதுக்கு கேட்டாருன்னா, ஒரு டெலிடைப் மாடல் 30 கம்ப்யூட்டரை வந்து வாடகைக்கு எடுத்து அதுல ஜெனரல் எலக்ட்ரிக்கல் மெயின் ப்ரோம் கணிப்பொறியோடு பகுதி நேரமா பார்ட் டைமா எல்லாருக்கும் கிடைக்கணும். அதனால வாடகைக்கு அந்த 30 கம்ப்யூட்டர் எடுத்து வாடகைக்கு எடுக்கிறதுக்காக அந்த $3000 வந்து அவருக்கு தேவைப்பட்டு அதனால அவர் கேட்டார். தொலைத்தொடர்பு துறையிலும் கணினி துறையிலும் பகுதி நேர பகிர்வு என்னும் சித்தாந்தம் 1965 ஆண்டில் தான் தொடங்கப்பட்டது. இந்த தொலைத்தொடர்பு துறையிலையும் கணினி துறையிலையும் பகுதி நேரம் பகுதி நேரம்னா பார்ட் டைம் இவர் முதல்ல இந்த 2 துறையில வந்தா தொடங்குனாங்க. எந்த வருஷம் தொடங்குனாங்கன்னா 1965 அந்த ஆண்டில்தான் தொடங்கப்பட்டது என்பதை நினைவு கூறும் பில் கேட்ஸ். அதற்கு முன்னரே பில்டகலின் இந்த பார்வை தொலைநோக்கு சிந்தனையுடைய சித்தாந்தமாகும். இது 1965 இது தொடங்கப்பட்டது. இந்த நினைவை வந்து அவர் பில் கேட்ஸ். அதற்கு முன்னாடியே பில்டகலின் இந்த பார்வை வந்து தொலைத்தொடர்பு உடைய சிந்தனைய மையப்படுத்துறதா இருந்துச்சு. கணிப்பொறியை பயன்படுத்தும் வாய்ப்பை பில் கேட்ஸ் தன்னுடைய 8வது வகுப்பிலேயே பெற்றதை போல் இவர் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து 8வது படிக்கும்போது இவருக்கு வந்து கிடைச்சிருச்சான். மிக பல பல்கலைக்கழகத்திலும் கல்லூரி மாணவர்களும் கல்லூரி பொறியின் வாய்ப்பு கிடைக்கவே பெறவில்லை. இவர் படிச்ச ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் நாலேஜ்னு இருந்துச்சு. அவரு அதனால 8வது படிக்கும் போதே கம்ப்யூட்டர் பத்தி அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு. ஆனா இந்த உலகத்துல எல்லாம் பாதி ஸ்கூல்ல ரொம்ப பெரிய பெரிய ஸ்கூல்லையும் பெரிய காலேஜ்லயும் கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியாம கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாம கம்ப்யூட்டரோட வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் வந்து இருந்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கல, அது என்னன்னு தெரியாது. வாய்ப்பு இருந்தும் பில் கேட்ஸ் கேட்கும் தேவையான அளவிற்கு பயன்படுத்தப்படவில்லை. இந்த பில் கேட்ஸ்க்கு அவர் 8வது படிக்கும் போதே அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சோம், கம்ப்யூட்டர் பத்தி தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைச்சோம். அவருக்கு தேவையான விஷயங்கள்ல பயன்படுத்த அவருக்கு வந்து கிடைக்கல. ஏதோ ஒரு அளவுக்கு தான் அவருக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கு. அந்த அளவு இது நமக்கு தேவைப்படுற அளவுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. பில் கேட்ஸ் தன்னுடைய பள்ளி நண்பர் பால் ஆலனை சந்திக்கும் போது அவருக்கு வயது 13. இந்த பில் கேட்ஸ் அவரோட படிக்கிற ஸ்கூல்ல அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. அவரோட ஃப்ரெண்டோட பேரு வந்து பால் ஆலன். இவங்க 2 பேருமே சந்திக்கும் போது இவங்களுக்கு வயசு வந்து 13 தான் ஆச்சாம். பால் ஆலனும் பள்ளியில் இருந்த அந்த கணிப்பொறியின் மீது அளவு கடந்த வெறியுடன் இருந்ததால் அவர்கள் இருவரும் இணைந்து வெற்றி பெற இயன்றது. இவங்க 2 பேருமே சந்திக்கும் போது உங்களுக்கு வயசு 13 தான் ஆச்சு. ஆனால் இவங்க 2 பேருமே பால் ஆலனும் அந்த பள்ளியில படிக்கும் போது அவருக்கும் ஒரு வெறி இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ கத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வெறி இருந்துச்சு. அந்த வெறியினாலதான் 2 பேருமே சேர்ந்து 2 பேருக்குமே வெறினா அளவு அதை பத்தி கத்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய வெறி. இந்த இவ்வளவு வெறி இருந்ததுனாலதான் இவங்க 2 பேருமே சேர்ந்ததுனாலதான் அந்த கம்ப்யூட்டர் துறையில வந்து இவங்க 2 பேருமே வின் பண்ணாங்க. லேக் சைட் பள்ளியில் கணிப்பொறி கல்வி அப்பள்ளியின் பொதுவான பாடத்திட்டத்தின் பகுதியாக இல்லை.
அந்த ஸ்கூல்ல லேக் சைட் அந்த ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் இருந்தாலும் அந்த பள்ளியில ஒரு பொதுவான பாடத்திட்டத்தை போல இல்ல. அது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு தற்சார்பு கல்வியாகவே இருந்துச்சு. பள்ளி நேரம் போக எஞ்சிய உபரி நேரங்களான இரவு நேரங்களிலும் விடுமுறை நாட்களிலும் பில்லும் பாலும் அந்த கணிப்பொறியை பயன்படுத்தி அதன் மூலம் தங்களுடைய கற்பனை யுத்திகளை வளர்த்து கொண்டனர். அந்த ஸ்கூல்ல ஆஹ் அந்த அந்த ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் முடிஞ்சு போற டைம், சாயங்கால டைம், ராத்திரி விடுமுறை நாள்கள், விடுமுறை லீவு டயத்துல மீதி இருக்கிற டயத்துல தான் அவங்க வந்து அந்த கம்ப்யூட்டர் நாலேஜை வந்து கத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு முடிஞ்சுச்சாம். ஆஹ் அந்த டயத்துல அவரு அங்க வந்து 2 பேருமே சேர்ந்து கம்ப்யூட்டர் நாலேஜை வந்து ரொம்ப வளர்த்து வளர்த்து வச்சிருந்தாங்க. பள்ளியில் அந்த கணிப்பொறியுடன் இருவரும் சேர்ந்து பணியாற்றிய அத்தகைய ஒரு இரவில் 2 பேருமே கம்ப்யூட்டர் பத்தி தெரிஞ்சுக்கும்போது அந்த ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் முன்னாடி அவங்க 2 பேருமே பயிற்சி எடுக்கும்போது ஒரு நாள் ராத்திரி என்ன சொல்றாருன்னா, பில்கேட்ஸ் கூறிய ஒரு கருத்தை ஆளன் நினைவு கூறுகிறார். ஒரு நாள் ராத்திரி ஆளன் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, பில்கேட்ஸ் எப்பவும் ஒரு சொன்ன வார்த்தையை வந்து அவர் நினைச்சு பாக்குறாரு. பில்கேட்ஸ் ஆளனிடம் பர்ச்சூன் இதழில் ஒரு பிரதியை காட்டினார். ஒரு பர்ச்சூன் 500 நிறுவனத்தை நடத்துவதை குறித்து நீ என்ன நினைக்கிறாய்? அதாவது அவர் என்ன நினைச்சு பாக்குறாருன்னா, பில்கேட்ஸ் வந்து ஒரு நாள் சொல்லியிருக்காரு. பர்ச்சூன் என்ற ஒரு பத்திரிகை பேப்பர்ல ஒரு நியூஸ வந்து காமிச்சிருக்காரு. ஒரு பர்ச்சூன் 500 நிறுவனத்தை நடத்துவதை கொடுத்து, ஒரு பர்ச்சூன் வந்து 500 கம்பெனிய வந்து நடத்துதான். அந்த நடத்துறத பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆளன் கிட்ட கேட்கிறாரு பர்ச்சூன். பில்கேட்ஸ் அது குறித்து எனக்கு எதுவும் தெரியாது என்று ஆளன் பதிலளிக்க, அத பத்தியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு? ஆளன் சொல்றாரு. அது குறித்து தனக்கு பில்கேட்ஸோ ஒருவேளை நாமும் நமக்காக கணிப்பொறி நிறுவனத்தை ஒரு நாள் நடத்த வரலாம். அதுக்கு பில்கேட்ஸ் அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுப்பான்னு சொல்லி ஆளன் சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, பில்கேட்ஸ் நம்மளும் ஒரு நாள் நமக்காக ஒரு நிறுவனத்தை நம்மளும் நடத்துவோம் ஒருவள் என்று அவரு பில்கேட்ஸ் சொல்றார். அந்த இன்றைய நிலையில் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் மதிப்பு $1 trillion விட கூடுதலானது என்பதை நாம் அறிவோம். இன்னைக்கு நம்ம கம்பெனி நடத்தணும்னா அந்த கம்பெனி வந்து அதோட மதிப்பு வந்து $1 trillion விட கூடுதலானது என்பதை நம்ம அறியலாம். முதல்ல நம்ம ஒரு அதிர்ஷ்டமும் இடர்பாடுகளும் எதை பத்தி நம்ம இருக்குன்னா, மனுஷனோட உழைப்பை தவிர அவங்களோட வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தியதான் ஒரு சக்தியாக இருக்கு. செகண்ட், நம்ம ஒரு செயல வெற்றி அடைஞ்சாலோ இல்ல மத்தவங்க ஒரு செயல வெற்றி அடைஞ்சாலோ அந்த ரெண்டுமே நம்ம பாக்குற அளவுக்கு நன்மை செய்யற மாதிரி இல்ல, தீமை செய்யற மாதிரியும் இல்ல. இந்த கருத்தை வந்து யார் சொல்றாங்கன்னா, நியூயார்க் பல்கலைக்கழக பேராசிரியர் ஸ்காட் கெல்வி வந்து சொல்றாரு. பில்கேட்ஸ் எந்த ஸ்கூலுக்கு போறாருன்னா, இந்த உலகத்திலே பெரிய ஸ்கூலுக்கு தான் போறாரு கம்ப்யூட்டர் நாலேஜை பயன்படுத்துற மாதிரி. அந்த ஸ்கூல் எங்க இருக்கு? சியாட்டல் நகர்ல லேக் சைட் பள்ளியில வந்து இருக்கு. 2ஆம் உலகப் போர்ல கடற்படை விமானியாக பணியாற்றினவர் தான் பில்டகன். இவர் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர். சயின்ஸும் மேக்ஸும் வந்து எடுக்கிறார். இவர் வந்து வெற்றுப்படிப்பு உண்மையான உலக அறிவியின் அனுபவத்தை பெற்றுத்தர இயலாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்து கொண்டு இருக்கு. எல்லாருமே ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே கம்ப்யூட்டர் நாலேஜ் வச்சிருக்கணும்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அந்த நினைவை வந்து அவர் நினைவு கொடுத்துற வகைற மாதிரி மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் ஒருவரான பால் ஆலன் என்ன சொல்றாருன்னா,
1968ல பில்டகல் லேக் சைட் பள்ளியில படிக்கிற மாணவர் அம்மா கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. $3000 தர்ற மாதிரி. அந்த $3000 எதுக்கு அவங்க கேட்கறாங்கன்னா, 30 கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு வாடகைக்கு எடுத்து ஸ்கூல் பையங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு அவங்க வந்து கேட்கறாங்க. எந்தெந்த துறையில வந்து கொண்டு வந்தாங்கன்னா, தொலைத்தொடர்பு துறையிலையும் கணினி துறையில முத வந்து கொண்டு வந்தாங்க 1965 ஆண்டுல. இந்த பில் கேட்ஸ் வந்து அவருக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் எப்ப கிடைச்சிச்சுன்னா அவர் 8வது படிக்கும் போதே கிடைச்சிருச்சு. மித்த பையங்களுக்கு மித்த ஸ்டூடெண்ட்டுக்கு யாருக்குமே இந்த வாய்ப்பு வந்து கிடைக்கல. பில் கேட்ஸ் அவரோட படிக்கிற ஸ்கூல்ல வந்து பால் ஆலன் ஒருத்தர் வந்து சந்திக்கிறார். அவர் தான் அவருடைய ஃப்ரெண்டு. இவங்க 2 பேருக்குமே சந்திக்கும் போது அவங்களுக்கு வந்து வயசு வந்து 13. இவங்க 2 பேருமே கம்ப்யூட்டர் நாலேஜ்ல வந்து ரொம்ப வெறித்தனமா கத்துக்கிட்டதுனால இவங்க வந்து வெற்றி பெற்றாங்க இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ்ல. லேக் சைட் பள்ளியில கணிப்பொறியின் கல்வி அந்த ஸ்கூல்ல வந்து கம்ப்யூட்டர் வந்து ஒரு பொதுவான பாடத்திட்டமா இல்லாம தற்சார்பு கல்வியாகவே இருந்துச்சு. அதனால அவங்க இது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இவங்க 2 பேரும் கம்ப்யூட்டரை பத்தி நாலேஜ் எடுத்துக்கிட்டே வந்தாங்க. பணியாற்ற தொகை அவங்க 2 பேருமே கம்ப்யூட்டர் முன்னாடி ஒரு நாள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பில் கேட்ஸ் கூறிய வார்த்தை வந்து ஆலனுக்கு வந்து நினைவுக்கு வந்துட்டு போகுது. அதுக்கு என்ன வார்த்தைனா, ஒரு இதழ்ல வந்து படிச்சுன்னு ஒரு 500 கம்பெனி நடத்துது அப்படின்னு சொல்ற வார்த்தை நினைவுக்கு வருது. அதுக்கு நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பில் கேட்ஸ் வந்து ஆலன்ட்ட கேட்கிறாரு. அதுக்கு ஆலன் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இதை பத்தியெல்லாம் எதுவுமே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு பதில் சொல்றாரு பில் கேட்ஸ், ஒரு நாளைக்கு ஒரு நாள் நம்ம இதே மாதிரி கம்பெனி நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அவர் இன்னைக்கு நிலையில பார்த்தோம்னா, இந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனி நடத்தணும்னா எவ்வளவு மதிப்பு வேணும்னா $3 விட கூடுதலா அந்த மதிப்பு கையில தொகை இருக்குன்னு சொல்லி அவரு எல்லாருக்கும் தெரியும். ஓகே லீடர்ஸ். ஓகே சிஸ்டர் ரொம்ப கிளியரா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க சிஸ்டர். லிங்கேஸ்வரி சிஸ்டர் ஒரு 8% லெவல்ல இருந்துட்டு ரொம்ப கிளியரா அழகா சொல்லியிருந்தீங்க சிஸ்டர். எல்லாருடைய மீனிங்குமே கரெக்டா சொல்லியிருந்தீங்க சிஸ்டர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே லீடர்ஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டாபிக் வந்து புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ சாப்டருக்குள்ள நம்ம வந்திருக்கோம். சோ அதிர்ஷ்டமும் இடர்பாடும் இது ரெண்டுக்குமே வந்து ஒன்றுதான். இது ரெண்டுமே வந்து உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது 2 பத்தியுமே சிஸ்டர் வந்து ரொம்ப அழகா ரீட் பண்ணி அதுக்கான மீனிங்குமே கரெக்டா சொல்லியிருந்தாங்க. சோ இன்னைக்கான டாபிக்ல பில் கேட்ஸ், பால் ஆலன் இவங்க 2 பேரை பத்தி நம்ம இன்னைக்கு பார்த்தோம். சோ 2 பேருமே ஒரு வந்து கணிப்பொறி டெக்னாலஜி, சோ வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எப்படி எடுத்துக்கிறாங்க, அதன் மூலமா எப்படி அவங்க வளர்ச்சி அடைகிறாங்க, அது வந்து எப்படி எந்த பருவத்துல அவங்களுக்கு கிடைக்குது, ஒரு பள்ளி பருவத்துல அவங்களுக்கு கிடைச்சும் அதை எப்படி வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான சாப்டர்ல வந்து சிஸ்டர் ரொம்ப அழகா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. சோ உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நமக்குமே பாத்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி வந்து நமக்கு வாய்ப்புகள் கிடைச்சோம். நம்ம அந்த வாய்ப்புகளை வந்து அதை பயன்படுத்திக்கிறது கிடையாது. ஏன்னா இவங்க பள்ளி பருவத்துல ஒரு 13 வயசு தான் பில் கேட்ஸ். அந்த இடத்துல 13 வயசுல அவருக்கு எதுவுமே தெரியாத ஒரு இடத்துலயும் இது வந்து நம்ம வந்து ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும், இதை வந்து யுக்திகளை நம்ம வளர்த்துக்கணும், கணினி அறிவுகளை வந்து நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே முடிவு பண்ணி அந்த பருவத்துல இருந்து அப்புறம் கல்லூரி பருவத்துல வந்து இவங்க வந்து மத்த எல்லாருக்குமே வந்து இந்த கணினியோடைய நாலேஜ் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு $3000 வந்து அவங்க கிட்ட இருந்து கேட்டு ஒரு 30 கணிப்பொறிகளை வந்து கடன் வாங்குறாங்க. சோ 30 கணிப்பொறிகளை வந்து கடன் வாங்கி இது எல்லாருக்கும் பயன்படும் வகையில இது எல்லாருக்கும் தொலை தொடர்பு அந்த ஒரு டெக்னிக்கலை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது இவங்க தான். ஜெனரல் எலக்ட்ரிக் மெயின் ஃப்ரோம் அப்படின்ற ஒரு கணிப்பொறியோடு நேரடி தொடர்பை வந்து கிடைக்க செய்யறதுக்காக தான் இவங்க 2 பேரும் பிளான் பண்றாங்க.
பண்றாங்க. அதுவும் தொலைத்தொடர்பு துறையிலும் கணினி துறையிலும் வந்து பகுதி நேர பகிர்வு அப்படின்றத வந்து தொடங்குறாங்க. 1965ல வந்து இவங்க 2 பேருமே ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணி இந்த பில் கேட்ஸ் வந்து அவருடைய 8ஆம் படிக்கும் போதே வந்து அவர் பல்கலைக்கழகத்துல வந்து கல்லூரி மாணவர்களுக்கு வந்து ஒரு கணிப்பொருடைய வாய்ப்பு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனா அவர் நினைச்சதுக்கு எல்லாருக்குமே கிடைக்கல. அந்த இடத்துல வந்து யாருக்குமே கிடைக்கல. அவருக்கு தேவைப்படுற அளவுக்கும் நிறைய பேருக்கு அது கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த பில் கேட்ஸும் இந்த பால் ஆலனும் 2 பேரும் சேர்ந்து நமக்கு கிடைச்ச இந்த இது எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த 2 பேருமே இணைஞ்சு என்ன பண்றாங்க அப்படின்னா 2 பேருமே வந்து இருவரும் இணைந்து வெற்றி பெற என்றது. எதுக்காக அப்படின்னா கணினி மீது அளவு கடந்த வெறி இருந்தது. இவங்க 2 பேருக்கும் ஆர்வம் இருந்தது. அப்ப பாருங்க லீடர்ஸ், எந்த ஒரு விஷயத்துல நமக்கு ஆர்வம் இருக்கோ அந்த இடத்துல நம்மளால வெற்றி பெற முடியும். இதை நம்ம பிசினஸ் குள்ள எடுத்துக்கணும். ஒரு பிசினஸ் குள்ள நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு இந்த பிசினஸ் மேல ஒரு ஆர்வம் இருக்கணும். இதுக்கு மேல ஒரு வெறி இருக்கணும். ஒரு ஆர்வம் இல்லாம ஒரு வெறி இல்லாம நம்ம இதை பண்ணணும், நமக்கான ஒரு கனவு இருக்கு, நம்ம கனவு ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமே இல்லாம நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த விஷயத்துல நம்மளால வெற்றி பெற இயலாது, சக்சஸ் பண்ண முடியாது. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. எந்த ஒரு விஷயத்த பண்ணும் போதும் அது எந்த இடத்துல கிடைக்குதுன்னு பாருங்க. இவங்களுக்கு பள்ளி பருவத்துல கிடைச்சிருக்கு, அந்த இடத்துல கூட அந்த திறமைய அவங்களுக்கு விட்டு விடல. அதை வந்து வளர்த்துக்கணும், இந்த வந்து திறமைகளை வளர்த்துக்கணும். அங்க கீழே போட்டிருக்காங்க பாருங்க, தங்களுடைய கற்பனை யுக்திகளை வளர்த்து கொண்டனர். அப்போ அந்த நேரத்துல கூட அவங்க எப்பப்ப தெரியுமா இந்த கற்பனை யுக்திகளை வளர்த்து கொண்டாங்க? இரவு நேரங்களில, விடுமுறை நாட்களில. அப்ப பாருங்க, ஒரு நேரத்தை கூட அவங்க வீணா ஆக்கல. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பிசினஸ்ல நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஆனா அந்த வாய்ப்பை வந்து சரியா பயன்படுத்துறோமான்னு கேட்டா கிடையாது. டைமை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இருந்து நம்ம கத்துக்க சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். அப்ப இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பருவத்துல கூட எஞ்சிய உபரி நேரங்கள் கொஞ்ச நேரம் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த கொஞ்ச நேரத்துல கூட இரவுகளை தூங்காம அவங்க தூக்கத்தை வெறுத்துட்டு அந்த அந்த கணினியோ அந்த டெக்னாலஜி நம்ம கண்டுபிடிக்கணும், இது எல்லாருக்குமே சேரணும் சொல்லிட்டு அந்த நேரங்கள்ல விடுமுறை நாட்கள், ஒரு லீவ் நாட்கள் கூட அவங்க என்ஜாய் பண்றது கிடையாது. அந்த நாள்ல கூட நம்ம எதையாச்சும் இதை சக்சஸ் பண்ணணும், இதுல வந்து நம்ம வெற்றி பெறணும் சொல்லிட்டு 2 பேருமே இணைஞ்சு அவங்களுடைய திறமைகளை மேலும் வெளுத்து வளர்த்துக்கிறாங்க. இததான் நம்ம பாக்குறோம். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது டைமை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஒவ்வொரு நேரமும் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது கொஞ்ச நேரமா இருந்தாலும் நம்ம பயன்படுத்திக்கணும். ஆனா அதை எப்ப நம்ம பயன்படுத்துவோம், நமக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கும் போதுதான் அந்த நேரத்தை நம்மளால பயன்படுத்திக்க முடியும். அப்ப பிசினஸ்க்குள்ள நம்ம பண்ணும் போது நம்ம பிசினஸ ஒரு ஆர்வத்தோடு நம்ம பண்ணணும். இது எல்லாமே இன்னைக்கான டாபிக்ல நம்ம பார்த்தோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விஷயத்த நம்ம புக் ரீடிங் செக்ஷன்ல இருந்து கத்துக்கிட்டே இருக்கோம். நாளைக்கு வரும்போது நாளையில தொடர்ந்து நிறைய டவுன்லைன்ஸ் கூட்டிட்டு வாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய டவுன்லைன்ஸ் வரல. லீடர்ஸ் வந்து நம்ம வரதை தாண்டி நம்ம டவுன்லைன்ஸும் ஒவ்வொரு வந்து கால் பண்ணி எல்லாருக்குமே ரிமைண்டர் பண்ணுங்க. புக் ரீடிங் செக்ஷன் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, இந்த புக் ரீடிங் செக்ஷன் வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி நம்ம விஷயத்த கத்துக்கிறோம், ஒரு பிசினஸா இருக்கட்டும், ஒரு ஃபேமிலியை ரன் பண்றதா இருக்கட்டும், நம்ம பர்சனல் லைஃப்லயா இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தினமும் நம்ம லேர்ன் பண்ணதான் இந்த பிசினஸ்குள்ளயும் சரி லைஃப்லயும் சரி நம்ம சக்சஸ் பண்ண முடியும். நாளையில இருந்து டவுன்லைன்ஸ் வந்து கூட்டிட்டு வாங்க. இன்னைக்கான மீட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லிங்கேஸ்வரி சிஸ்டர் ரொம்ப அழகா கிளியரா இன்னைக்கான மீட் வந்து எடுத்து கொடுத்துருந்தீங்க சிஸ்டர். தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். இன்னைக்கு மீட் வந்து நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கான ஃபீட்பேக், உங்களுக்கு என்ன புரிஞ்சதோ அதை வந்து ஃபீட்பேக்கா நீங்க வந்து குரூப்ல ஷேர் பண்ணுங்க லீடர்ஸ். தேங்க்யூ சோ மச். நம்ம மீட் வந்து எண்ட் பண்ணிக்கலாம் லீடர்ஸ்.